வணக்கங்க. பிரண்டை நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பிரண்டை பொடி செய்யலாம் வாங்க. பிரண்டையை இந்த மாதிரி நிழலில் காய வச்சு செய்யும்போது நீண்ட நாள் வச்சு பயன்படுத்தலாங்க. இட்லி தோசையிலையும் தூவி சாப்பிட்லாங்க. தினமும் 2 வாய் சாப்பாட்டுக்கு பசு நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாங்க. தினமும் இந்த பொடியை உணவில் சேர்த்துட்டு வந்தால் நம்ம உடம்பு வஜ்ரம் போல் ஆகுங்க. ஜாயிண்ட் பெயினுக்கு இந்த பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். கர்ப்பிணிகள் கர்ப்ப காலகட்டத்தில் இந்த பொடியையும் பிரண்டை சட்னியையும் பிரண்டை பொடியையும் சேர்த்துட்டு வந்தால் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தையோட எலும்பும் நல்லா உறுதியாக இருக்கும். இதில் அதிகப்படியான கால்சியம் சத்து, வைட்டமின் சத்து, மினரல் சத்து இருக்குங்க. இந்த பொடியை நான் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் நைஸாக வேணுமன்னாலும் அரைச்சிக்கலாம், கொரகொரப்பாக வேணுமன்னாலும் அரைச்சிக்கலாம். இந்த பொடி நல்லா ஜீரண சக்தி ஆகுங்க. வயிறு உப்புசமாக இருக்கிறவங்க இதை சேர்த்துட்டு வந்தால் வயிறு ஃப்ரீயாக இருக்குங்க. நான் கருப்புளுந்து, பச்சைப்பயிறு தோலோடு இருக்கிறத சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.